ஆகஸ்ட் 30 மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம், மரங்களின் மாநாடு போடுறோம் நாங்கள். அதுக்கு காடு சார்ந்த நிலம் தேவைப்படுது. அது இல்லை. இது எங்கள் ஐயாவுடைய இடம். அது உங்களுக்கு தெரியும், எங்கள் ஐயா சைதை துறைச்சாமியுடைய மனிதநேய பூங்கா இது. அப்போ இந்த இடம் தான் அதுக்கு சரியான இடம். இந்த காடை பார்க்கும்போது எங்கள் ஐயா மனிதநேயவாதி இல்லை, அதையும் தாண்டி உயிர்மை நேயவாதின்னு தெரியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 1990 ஒரு வெறும் பொட்டல் காடாக இருந்ததை சோலையாக்கி இருக்க முடியுது ஒரு மனிதனானேன்னா, ஏன் நாட்டை இப்படி சோலையாக்க முடியாதுங்கிற கேள்வி தான் இங்கே. மரத்தை வெறும் மரம்னு நம்ம கடந்து போக முடியாது. மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும். ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை, எந்த உயிரினமும் வாழ முடியாது. இப்போ உலக உயிர்களின் மூச்சு ஆக்சிஜன் நம்ம சொல்கிறோம், அதை தூய தமிழில் உயிர் வழிங்கிறோம். அது இந்த மரங்களின் கொடை தான். அதை எங்களுக்கும் பின்னாடி வர எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும். எல்லா பேரறிஞனும் கற்றுக் கொடுத்தது இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு உன் பிள்ளைகளுக்கு. அந்த இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்கிறான். அதை செய்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறோம். ரொம்ப நீங்கள் பாருங்கள், ரொம்ப உயிர்ப்பாக இருக்கும். ஓ, இவ்வளவு இருக்கா மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த மாநாடு. இது மூலிமா நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிற நோக்கம் சார். இந்த இப்போ நீங்கள் இவ்வளவு சொல்லிட்டேனே, மெசேஜ் கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் எதனா ஒரு விழிப்புணர்வு எதனா இருக்கா? அதில் இந்த அரசுக்கு சொல்லி பயனில்லை. அது பதாகையில் தான் மரம் வளர்க்கும், விளம்பரத்தில் வளர்க்கும், மண்ணில் வளர்க்காது. இப்போ இப்படி பார்ப்போம், ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளைக்கு 1.5 கோடி தொண்டர் இருக்கிறான்றாங்க. வருஷத்துக்கு 1.5 கோடி வச்சுருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும்? வைக்கல இல்லை. இப்போ ஒரு நடிகரே இருக்காருன்னா, என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் ஒவ்வொரு ரசிகரும் மரக்கண்டு நடுங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 100 நாள் வேலை திட்டம், இப்போ 25 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அந்த வேலை திட்டம் எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டால் கூட நோக்கம் இல்லை. கிளீன் இந்தியா இருக்குது, கிரீன் இந்தியா இருக்கு. புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லி தெரியல. அது ஆகுதா? நீ ஆக்குனியா? பருவநிலை மாறிடுச்சே, பெரிய கண்டுபிடிப்பு. மாறிச்சா நீ மாத்தினியா? இதானே இங்கே கேள்வி. அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகள்கிட்ட. அயோக்கிய பிள்ளைங்க இவங்க தான். இவங்க கிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா, நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா, வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. எல்லா இவரிங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி. உலகத்தில் இந்த பூமி பந்தில் எந்த உலகம் புற சுற்றுற எந்த கோள்லையும் உயிரினம் வாழ முடியாது பூமியை தவிர. இதை விட்டால் வேற புகலிடம் இல்லை, போக்கிடமும் இல்லை. நீ சும்மா சந்திர மண்டலத்துக்கு போறேன் ஏன்னா காத்திருக்கா, தண்ணி இருக்கான்னு பாக்குறேன். இங்க போய் இங்க இருக்கிற காத்தையும் தண்ணியும் காப்பாற்றும். முதல்ல அங்க இருக்கா இல்லையான்னு பாக்குறது, அது அப்புறம்னு நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தான் இந்த இப்போ சாலைகள்லாம் போடப்படுற இடங்கள்லாம் மரங்கள் வெட்டுறாங்க. ஹைகோர்ட் ஆர்டரும் இருக்கு. ஆனால் இந்த ஹைகோர்ட் ஆர்டர் இருந்த ஒரு விஷயங்களும் இருந்தாலும் இவங்க ஹைகோர்ட் ஆர்டர் மீறியும் மரங்கள் இது பண்ணாங்க. அதான் இல்லை நீதிமன்றம்ங்கிறது அது சொல்லுதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்துருச்சு, மரம் வளர்க்கக்கூடாதுன்னு. என்ன பண்ணுவீங்க? அது நோக்கம் இருக்கணும்ல. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டும் இவங்க நீங்க அரசு செய்யலன்றீங்க. நீதிமன்றம் சொல்ற அளவுக்கு நீ என்ன பண்ற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் நீதிமன்றம் உனக்கு சொல்லணுமா? உனக்கு புத்திசாலித்தனமா? உனக்கு இல்லையா? பூமி வெப்பமாகுதுன்னா நீங்க வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கொடை பிடிக்கிறீங்க. பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, கொடை பிடிக்கணும். என்ன கொடை பிடிக்கணும்? பச்சை கொடை பிடிக்கணும். என்ன கொடை? மரக்கொடை. ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்கிறேன். 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க, பூமியை பச்சை போர்வையில போத்திப்புறேன். அவ்வளோதானே. நோக்கம் இல்லாதவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்க மரக்கண்டு நடலாம் எழுதியிருக்கா இல்லையா? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு? அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா அது அவங்களுடைய சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு. நோக்கம் இல்ல. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு. அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது. நீங்க அதுக்கு மேல போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க. நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா? மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு, சரி. நாட்டுக்கு என்ன கேட்டது? 50,000 கோடி லாபம் வருது. சரி, நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விற்கிதுன்னு நீங்க கேட்டீங்களா? கேட்கல. அப்ப மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். எப்ப வளர்ப்ப?
நீங்க காட்டையெல்லாம் அழிச்சு விட்டு தூய காற்றுக்கு 4500 கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனதை படிக்கல இல்லையா? எங்க இருந்து காத்த வாங்குவீங்கம்மா? அது எப்படி எனக்கு கொடுப்பிய? ஆளுக்கு ஒரு குடுவை தரேன், இடுப்புல கட்டிக்கணும், மூக்குள்ள மாட்டிக்கிட்டு போகணும், அப்படியா? கொரோனா டைம்ல ஒரு அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு இருக்கிற காடை அழிக்கிறாங்க, மாற்று இடத்துல நடுறேங்கிறாங்க. காடு எல்லா இடத்துலயும் அமையாது. இந்த நிலத்துல இந்த காடு தான் வரும். அது அந்த காடை எங்க ஐயா வளர்த்துருக்காங்க. இது கரெக்ட் காடு, இந்த இடத்துல இதுதான் வரும். அப்ப மண்ணின் தரம் வளத்துக்கு ஏற்பதான் நீங்க பண்ண முடியும். வாழ்விடத்தை பொறுத்து தான் மக்களுடைய உணவு, உடை, பழக்க வழக்கம் அமையும். அப்படி இந்த நிலத்தின் வளத்தை பொறுத்து தான் இந்த மரங்கள் வளரும். அப்ப அந்த காடை அழிச்சிட்டு வேற இடத்துல போய் நடுங்க. நீ வேற இடத்துல போய் கட்ட, காட்டை அழிச்சுதான் நடுவியா? அதுதான் ஆபத்து. அதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் போராட முடியல, நேரம் இல்லை. அதனால ஒரே போராட்டம். மொத்தமாக அவங்களை அனுப்பிட்டோம்னா சரியாயிரும்னு நினைக்கிறோம். 5 வருஷத்தை கொடுங்கன்னு கேட்குறீங்க. 5 வருஷத்தை கொடுங்க, 5 வருஷத்தை கொடுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அடடா எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கோம்னு. முதவே கொடுத்துருந்தா அந்த நாட்டை சொர்க்கமாக மாற்றிருப்பாங்களேன்னு உங்களுக்கு தெரியும். ஓட்டத்தை வேட்டையாடுறோம் தான் ரோட்டை ரோடி சோப்படுவான். நாட்டை காக்கணும்னாக்கே மரத்தை தேடி தான் வருவான். வந்திருக்க மத்தியில் பார்க்குற மாதிரி வரவே இல்லை உள்ள. வீடியோ இருக்கு, உடனே நான் தரேன், அனுப்பிடுறேன். சொல்லுங்க. வருகிற ஆகஸ்ட் 30ஆம் தேதி மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம், மரங்களின் மாநாடு போடுறோம் நாங்கள். அதுக்கு வந்து காடு சார்ந்த நிலம் தேவைப்படுது. அது இல்லை. இது எங்கள் ஐயாவுடைய இடம். அது உங்களுக்கு தெரியும், எங்கள் ஐயா சைதை தொழிற்சாலையுடைய மனிதநேய பூங்கா இது. அப்போ இந்த இடம் தான் அதுக்கு சரியான இடம். இந்த காடை பார்க்கும்போது எங்கள் ஐயா மனிதநேயவாதி இல்லை, அதையும் தாண்டி உயிர்மை நேயவாதின்னு தெரியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 1990 ஒரு வெறும் பொட்டல் காடாக இருந்ததை சோலையாக்கி இருக்க முடியுது ஒரு மனிதனானேன்னா, ஏன் நாட்டை இப்படி சோலையாக்க முடியாதுங்கிற கேள்வி தான் இங்கே. மரத்தை வெறும் மரம்னு நம்ம கடந்து போக முடியாது. மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும். ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை, எந்த உயிரினமும் வாழ முடியாது. இப்போ உலக உயிர்களின் மூச்சு ஆக்சிஜன் நம்ம சொல்கிறோம், அதை தூய தமிழில் உயிர் வழிங்கிறோம். அது இந்த மரங்களின் கொடை தான். அதை வந்து எங்களுக்கும் பின்னாடி வர எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும். எல்லா பேரறிஞனும் கற்றுக் கொடுத்தது இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு உன் பிள்ளைகளுக்கு. அந்த இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்கிறான். அதை செய்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறோம். ரொம்ப நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப உயிர்ப்பாக இருக்கும். ஓ இவ்வளவு இருக்கா மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த மாநாடு. இது மூலிமா நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிற நோக்கங்கள் சார். இந்த இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு சொல்லிட்டேனே, மெசேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் எதனா ஒரு விழிப்புணர்வு எதனா இருக்கு? அதில் இந்த அரசுக்கு சொல்லி பயனில்லை. அது பதாகையில் தான் மரம் வளர்க்கும், விளம்பரத்தில் வளர்க்கும், மண்ணில் வளர்க்காது. இப்போ இப்படி பார்ப்போம், ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளைக்கு 1.5 கோடி தொண்டர் இருக்கிறான்றாங்க. வருஷத்துக்கு 1.5 கோடி வச்சுருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும்? வைக்கல இல்லை. இப்போ ஒரு ஒரு நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரசிகரும் மரக்கண்டு நடுங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 100 நாள் வேலை திட்டம், இப்போ 25 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அந்த வேலை திட்டம் வந்து எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டால் கூட நோக்கம் இல்லை. கிளீன் இண்டியா இருக்குது, கிரீன் இண்டியா இருக்கு. புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லி தெரியல. அது ஆகுதா? நீ ஆக்குனியா? பருவநிலை மாறிடுச்சு, பெரிய கண்டுபிடிப்பு. மாறிச்சா நீ மாத்தினியா? இதுதானே இங்கே கேள்வி. அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகள்கிட்ட. அயோக்கிய பிள்ளை இவங்க தான். இவங்க கிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா, நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா, வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. எல்லா இவரிங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி. உலகத்தில் இந்த பூமி பந்தில் எந்த உலகம் புற சுற்றுற எந்த கோள்லையும் உயிரின வாழ முடியாது பூமியை தவிர. இதை விட்டால் வேற புகலிடம் இல்லை, போக்கிடமும் இல்லை. நீ சும்மா சந்திர மண்டலத்துக்கு போறேன் ஏன்னா காத்து இருக்கா, தண்ணி இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே போய்
இங்க இருக்கிற காத்தையும் தண்ணியும் காப்பாற்றும் முதல்ல, அங்க இருக்கா இல்லையான்னு பாக்குறது அது அப்புறம்னு நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தான் இந்த இப்போ சாலைகள்லாம் போடப்படுற இடங்கள்லாம் வந்து மரங்கள் வெட்டுறாங்க. ஹைகோர்ட் ஆர்டரும் இருக்கு. ஆனால் இந்த ஹைகோர்ட் ஆர்டர் இருந்த ஒரு விஷயங்களும் இருந்தாலும் வந்து இவங்க வந்து ஹைகோர்ட் ஆர்டர் மீறியும் வந்து மரங்கள் வந்து இது பண்ணாங்க. அதான் இல்ல 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 நீதிமன்றம்ங்கிறது அது சொல்லுதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்துருச்சு, மரம் வளர்க்க கூடாதுன்னு. என்ன பண்ணுவீங்க? அது நோக்கம் இருக்கணும்ல. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டும் இவங்க நீங்க வந்து அரசு செய்யலன்றீங்க. நீதிமன்றம் சொல்ற அளவுக்கு நீ என்ன பண்ற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் நீதிமன்றம் உனக்கு சொல்லணுமா? உனக்கு புத்திசாலித்தனமே உனக்கு இல்லையா? உனக்கு இல்லையா? பூமி வெப்பமாகுதுன்னா நீங்க வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கொடை பிடிக்கிறீங்க. பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, கொடை பிடிக்கணும். என்ன கொடை பிடிக்கணும்? பச்சை கொடை பிடிக்கணும். என்ன கொடை? மரக்கொடை. ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்யறேன். 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க, பூமியை பச்சை பொறையில போத்திப்புறேன். அவ்வளவுதானே. நோக்கம் இல்லாதவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து மரக்கண்டு நடல எழுதியிருக்கா இல்லையா? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு? அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா அது அவங்களுடைய சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு. நோக்கம் இல்ல. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு. அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது. நீங்க அதுக்கு மேல போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க. நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா? மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு, சரி நாட்டுக்கு என்ன கேடு? 50,000 கோடி லாபம் வருதே. சரி நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விற்கிதுன்னு நீங்க கேட்டீல? கேட்கல. அப்ப மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். எப்ப வளர்ப்ப? நீங்க காட்டையெல்லாம் அழிச்சு விட்டு தூய காற்றுக்கு 4500 கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனதை படிச்சீங்களா இல்லையா? எங்க இருந்து காத்த வாங்குவீங்கம்மா? அது எப்படி எனக்கு கொடுப்பிய? ஆளுக்கு ஒரு குடுவதாரன் இடுப்புல கட்டிக்கணும், மூக்குள்ள மாட்டிக்கிட்டு போகணும். அப்படியா? கொரோனா டைம்ல ஒரு அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு இருக்கிற காடை அழிக்கிறாங்க, மாற்று இடத்துல நடுறேங்கிறாங்க. காடு எல்லா இடத்துலயும் அமையாது. இந்த நிலத்துல இந்த காடு தான் வரும். அது அந்த காடை எங்க ஐயா வளர்த்துருக்காங்க. இது கரெக்ட் காடு, இந்த இடத்துல இதுதான் வரும். அப்ப மண்ணின் தரம் வளத்துக்கு ஏற்பதான் நீங்க பண்ண முடியும். வாழ்விடத்தை பொறுத்து தான் மக்களுடைய உணவு உடை பழக்க வழக்கம் அமையும். அப்படி இந்த நிலத்தின் வளத்தை பொறுத்து தான் இந்த மரங்கள் வளரும். அப்ப அந்த காடை அழிச்சிட்டு வேற இடத்துல போய் நடுனா நீ வேற இடத்துல போய் கட்ட, காட்டை அழிச்சுதான் நடுவியா? அதுதான் ஆபத்து. அதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் போராட முடியல, நேரம் இல்லை. அதனால ஒரே போராட்டம் மொத்தமா இவங்களை அனுப்பிட்டோம்னா சரியாயிரும்னு நினைக்கிறோம். 5 வருஷத்தை கொடுங்கன்னு கேக்குறீங்க. 5 வருஷத்தை கொடுங்க, 5 வருஷத்தை கொடுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடடா எவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்கோம்னு. முதவே கொடுத்துருந்தா அந்த நாட்டை சொர்க்கமா மாத்திருப்பாங்களேன்னு உங்களுக்கு தெரியும். ஓட்டத்தை வேட்டையாடுறோம் தான் ரோட்டை ரோடி சோப்பிடுவான். நாட்டை காக்கணும்னாக்க மரத்தை தேடி தான் வருவான். வந்திருக்க மத்தியில்